ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலைக்கு பேர் மந்தி மலையாம். அந்த மலையில் நிறைய குரங்குகள் இருக்குமா. அதனால தான் அந்த மலை பேர் மந்தி மலையாம். அந்த மந்தி மலை கீழே ஒரு கிராமம் இருந்துச்சா. அந்த கிராமத்தில் ஒரு நாள் ஒரு வியாபாரி வந்தாராம். குரங்கு வியாபாரி வந்தாராம். அந்த வியாபாரி ஒரு 10 கூண்டு எடுத்துகிட்டு வந்தாராம். அந்த 10 கூண்டையும் எடுத்துகிட்டு அந்த கிராமத்துக்கு நான் 10 கூண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு 10 குரங்குகள் ஒரு ஆராய்ச்சிக்காக வேணும். எனக்கு ஒரு ஆராய்ச்சிக்காக 10 குரங்கு வேணும். யார் எனக்கு 10 குரங்கு பிடிச்சி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு குரங்குக்கு 1000 ரூபா, 10,000 ரூபா கொடுப்பேன் 10 குரங்குக்கு அப்படின்னு சொன்னாரா அந்த குரங்கு வியாபாரி அந்த ஊர் மக்கள்கிட்ட. அப்புறம் எல்லாரும் குரங்குக்கு 1000 ரூபாயா, இவருக்கு என்ன பைத்தியம் இதாதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒருத்தர் அந்த ஊரில் சும்மா தான் இருப்பாரா. அவர் நான் சும்மா தான் இருக்கேன், அதுக்கு மலைக்கு போய் குரங்காவது பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டெல்லாம் வாங்கிட்டாரா. அப்புறம் சரியாக ஒரு வாரம் போச்சா. அதே மாதிரி அவரும் அந்த சும்மா இருக்கிறவரும் 10 குரங்கு பிடிச்சிட்டாரா. ஒரு வாரம் போச்சா. அந்த குரங்கு வியாபாரியும் வந்துட்டாரா. குரங்கை பார்த்துட்டு, அட பரவாயில்லையே, நீங்கள் சொன்ன டைமுக்கு சொன்ன குரங்கு அளவுக்கு பிடிச்சி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 10,000 ரூபா எடுத்து கொடுத்தாரா. அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் யோசிச்சாங்களா, நம்மளும் பிடிச்சி கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கும் பணம் கிடச்சிருக்கோம்ல. சும்மா இருந்தார், இப்போ இவருக்கு பாரு எவ்வளோ பணம் கிடச்சிருக்குன்னு. நம்மளும் இனிமேல் இந்த குரங்கு வியாபாரி வந்தாருன்னா நம்மளும் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சாங்களா. அப்புறம் அந்த குரங்கு வியாபாரி அடுத்த வாரமும் அதே மாதிரி நினச்ச மாதிரியே வந்தாராம். இந்த தடவை எனக்கு 100 குரங்கு வேணும். அவர்கிட்ட ஒரு 10 கூண்டு தான் இருந்துச்சா. அதனால அவர் சொன்னாராம், இந்த தடவை நீங்களே தான் கொண்டு வாங்கிக்கணும். அதே மாதிரி எனக்கு 100 குரங்கு வேணும் இந்த தடவை. ஆனால் இந்த தடவை என்னால் குரங்குக்கு 1000 ரூபா கொடுக்க முடியாது, 500 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரா அந்த குரங்கு வியாபாரி. இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சரி 500 ரூபானாலும் குரங்கு பிடிக்கிறது சும்மா ஒரு அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாதுல்ல. 500 ரூபா கிடைச்சாலும் குரங்குக்கு 500 ரூபா கிடைச்சாலும் 10 குரங்குக்கு 5000 ரூபா கிடைக்கும். அதனால நம்ம பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் பக்கத்து கிராமத்துக்கு போய் கூண்டுகள்லாம் வாங்கிட்டு அப்புறம் குரங்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்களாம். ஒரு வாரம் போச்சா. அந்த குரங்கு வியாபாரி அதே மாதிரி வந்தாரா. குரங்கு எல்லாம் வாங்கிட்டு பிடிச்சவங்களுக்கெல்லாம் 500 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாரா. அப்புறம் அடுத்த வாரம் வந்தாராம். இதே இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்தாராம். மறுபடியும் 2-3 வாரம் கழிச்சு அவர் அப்போ 5000 குரங்கு எனக்கு வேணும். ஆனால் இந்த தடவை நீங்கள் தான் குரங்கு பிடிச்சிக்கணும். ஆனால் இந்த தடவை நான் குரங்குக்கு 1000 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த குரங்கு வியாபாரி. அப்புறம் ஊர் மக்கள்லாம் இருந்துட்டு, அப்போ என்னடா இது ஏமாற்றமாக இருக்கே, நம்ம குரங்கு பிடிச்சி இந்த குரங்குகளே இங்கே கிடையாது, ஒருவேளை பக்கத்து மலைக்கு போயிருக்கோமா, மந்தி மலைக்கு பக்கத்து மலைக்கு போயிருக்கோன்னு நினச்சிட்டு அப்புறம் எல்லோரும் சரின்னு ஒத்துக்கிறாங்களா. அப்புறம் அந்த குரங்கு வியாபாரி போயிடுறாரா. சரியா அவங்க அங்கே மந்தி மலைக்கு பார்க்குறாங்களா, எந்த குரங்கும் கிடையாது. அதனால் பக்கத்து மலைக்கு போய் பார்க்குறாங்களா. பக்கத்து மலையிலையும் எந்த குரங்கும் கூட கிடையாது. அப்புறம் அந்த பக்கத்து மலையிலேருந்து மந்தி மலைக்கு வந்துருக்கிறது ஒரு காடு வழியாக. அந்த காட்டில் ஒரு இதே மாதிரி ஒரு குரங்கு வியாபாரி நிறையா குரங்கோடு உட்காந்துருக்காரு. அவங்க அப்போ எல்லோரும் போட்டி எனக்கு உனக்குன்னு வாங்கிட்டு இருந்தாங்களா. அப்போ அந்த குரங்கு வியாபாரி சொன்னாரா, ஒரு குரங்குக்கு 500 ரூபா அப்படின்னு. அப்புறம் ஊர் மக்கள்லாம் யோசிச்சுட்டு இவர் 500 ரூபா கேட்குறாரு, அவர் 1000 ரூபா தர்றேங்கிறாரு, நம்மளுக்கு ஒரு குரங்கு பிடிச்சிக்கிட்டா 500 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சரின்னு போட்டு நிறையா குரங்கு வாங்கிக்கிறாங்க. அப்புறம் 5000 குரங்கு ஆச்சா. ஊர் ஃபுல்லாக குரங்காக தான் இருந்துச்சா. எல்லாம் கூட்டில் வச்சுருந்தாங்களா. ஒரு வாரம் போச்சா. சனிக்கிழமை ஆச்சா, வர கிடையாது அந்த குரங்கு வியாபாரி. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தாங்களா, அப்பவும் வர கிடையாது. இன்னொரு வாரம் கழிச்சு வருவார் அப்படின்னு பார்த்தாங்களா, அப்பவும் வர கிடையாது. அப்புறம் ஒரு மாதம் பார்த்தாங்களா, இந்த குரங்கு வியாபாரி வரவே கிடையாது. அதனால் இதுக்கு மேலே இந்த குரங்குகளுக்கெல்லாம் நம்மள வாழைப்பழம் வாங்கி கொடுத்தே நம்மளுக்கு பணம் தீர்ந்து போயிடும். அதனால் இதுக்கு மேலே நம்ம இந்த குரங்கு பிடிச்சி வச்சுருக்க வேண்டாம், விட்டுடலாம், சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரங்குகளையும் விட்டுட்டாங்களாம்.
அப்புறம் அந்த குரங்கு வியாபாரி, அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு அந்த 5000 ரூபா 1000 ரூபா கொடுத்து குரங்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன வியாபாரி, அப்புறம் அந்த கூண்டு கொடுத்த வியாபாரி, அப்புறம் அந்த 5000 குரங்கு கொடுத்த வியாபாரி. அப்போ அவங்க எல்லாமே வந்து ஆளுக்கு பார்ட்னர்ஷிப் பிரிச்சுக்கிட்டாங்களா, எல்லாத்துக்கும் அந்த பணத்தை ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டாங்களா. அப்புறம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா இது நம்மளுக்கு நீடு இருக்கா, இவ்வளோ குரங்குகள் வாங்குறோமே, நிஜமாக இந்த வியாபாரி வாங்குவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு அப்புறம்தான் எந்த விஷயத்தாக இருந்தாலும் செய்யணும். சிந்தித்து செயல்படணும். தேங்க்யூ.